ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ரோஸ் எசன்ஸ் நம்ம வீட்டிலேயே எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் யூஸ் பண்ணாமல் ஃபுட் கலர்ஸும் போடாமல் எப்படி ஈஸியாகவும் குயிக்காகவும் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் பன்னீர் ரோஸ் 150 கிராம் வாங்கியிருக்கிறேங்க கடையில் தான். இப்போ அதை தண்ணியில் போட்டுட்டு இந்த பெட்டல்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். புழு பூச்சியெல்லாம் இல்லாமல் பார்த்து எடுத்துக்கலாங்க. காம்பெல்லாம் தனியாக எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தனியாக எடுத்தாச்சு. இப்போ அந்த பெட்டல்ஸ் மட்டும் போட்டுட்டு தண்ணியில் போட்டு இது நல்லா அலாசி வச்சுக்கலாங்க. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நம்ம எசன்ஸ் காய்ச்சறதுக்கு இப்போ நல்ல அடிகனமான பாத்திரத்தில் 2 கப்பு நான் சர்க்கரை சேர்த்துருக்குறேன், ஒயிட் சுகர். இதில் நம்ம 2 கப்பு தண்ணி எடுத்துக்கலாம். 2 கப்பு சர்க்கரைக்கு 2 கப்பு தண்ணி எடுத்துக்கலாங்க. இதை நல்லா நம்ம பாவு பதத்துக்கு நம்ம நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுட்டே இருக்கலாங்க. நல்லா கலருன்னா ஒரு கம்பி பதம் வரும் பார்த்தீங்களா, நம்ம அப்போ அது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அது அப்படியே கொதிச்சுட்டே இருக்கட்டுங்க. இப்போ இந்த சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். நான் ஊட்டி பீட்ரூட் இருக்குது பார்த்தீங்களா, நான் அதில் அரை பீட்ரூட் எடுத்துக்கிறேங்க. ஊட்டி பீட்ரூட் போட்டால் மட்டும்தான் நமக்கு நல்லா கலர் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த ரோஸ் பெட்டல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. கலரே பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பாவு இப்போ நல்லா காஞ்சிட்ருக்குது. இப்போது இது நல்லா கொதிக்கிட்டுங்க. இப்போ அது நல்லா கொதிக்கிட்டு ஒரு கம்பி பதம் வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இனி நமக்கு அந்த பக்குவம் வரல. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இப்போ நல்லா இதை கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் எடுத்து இப்போ நம்ம அதில் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். கலரே பார்த்திங்கன்னா சூப்பரான கலர் வந்துருச்சு. ஊட்டி பீட்ரூட் போட்டால் மட்டும்தாங்க இந்த கலர் வரும். லோக்கல் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கலர் கிடைக்காது. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாங்க. நல்லா அடியிலேருந்து நம்ம நல்லா கலரை கொடுக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ஏன்னா சர்க்கரைனால அடி பிடிச்சிடும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ மீதி இருக்கிற ரோஸ் பெட்டல்ஸையும் அதில் போட்டுடலாம். அப்போ தான் இந்த ஃப்ராக்ரன்ஸ் நல்லாயிருக்கும். நல்லா ஒரிஜினல் நமக்கு ரோஸ் எசன்ஸோட ஸ்மெல்லு வரும். இப்போ மீதி இருக்கிறது பூராத்தையும் இந்த மாதிரி போட்டுடலாங்க. போட்டுட்டு நல்லா கரண்டி வச்சு நம்ம கலரி கொடுத்துட்டே இருக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கலரி கொடுத்துட்டே இருக்கலாங்க. நம்ம இதில் எந்த ஒரு ஃபுட் கலரும் போடவே இல்லை. ஆனால் கலர் பார்த்திங்கன்னா சூப்பரான கலர் வந்திருக்கு. இந்த சம்மர் டைமில் இந்த மாதிரி ரோஸ் மில்க் செஞ்சு இதே மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி குடிப்பாங்க. க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா சிம்லேயே வச்சு நல்லா கொதித்து அந்த எசன்ஸ்லாம் இறங்கட்டும். ஒரு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போது பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கலரி கொடுத்துக்கலாம். நல்லா சுண்டி வரட்டும். கலர் பாருங்கள். மறுபடியும் நம்ம மூடி வச்சிடலாம். மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா இப்போ கொதி வந்துடுச்சு. சூப்பராக இப்போ ரெடி ஆயிடுச்சு. கம்ப்ளீட்டாக எல்லாமே இறங்கிருச்சு. இந்த எசன்ஸ் எல்லாமே கலரு ஃபுல்லாமே இறங்கிருச்சு. இப்போ நம்ம நல்லா கொதி வந்தோடனே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு ½ அன் ஹவருக்கு ரெஸ்ட் கொடுத்து வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். அப்புறம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இப்போ நமக்கு 100% நமக்கு ரோஸ் எசன்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இதை ஃபில்டர் பண்ணிக்கலாங்க.
இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இதை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் இப்போ வந்து நம்ம அதை ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 1/2 லிட்ரு போல் கிடச்சிருக்குதுங்க. மீதி இருக்கட்டும். நம்ம இப்போ வந்து ரோஸ் மில்க் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியமே இல்லைங்க. 1 வீக் நம்ம வெளியிலே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் நான் 1 டம்ளர் பால் எடுத்துக்கிறேங்க. நம்ம வந்து இப்போ காய்ச்சி வச்சுக்கிற எசன்ஸ் போட்டாச்சு, ஐஸ் கியூப்ஸ் போட்டாச்சு. இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். கலரே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம இதில் மாற்றி வச்சுக்கலாங்க. பார்த்திங்கன்னா சூப்பரான ரோஸ் மில்க்கு ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து பாதாம் பிசின் ஊற வச்சு வச்சுக்கிறேங்க. அதில் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இஃப்தார் டைமில் இந்த மாதிரி ரோஸ் மில்க் செஞ்சு பாதாம் பிசின் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து சாப்பிட்டோம்னாலே வயிறே குளுக்குளுன்னு இருக்குங்க. இப்போ வந்து தர்பூசணி பழம் இருக்குல்ல, அதையும் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். கட் பண்ணி போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான், சூப்பரான நமக்கு ரோஸ் மில்க்கு வீட்டிலே எப்படி பண்ணலான்னு பார்த்தாச்சு. மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.